ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு பாட் நான் வாங்கி ஒரு 1 இயர் ஆகும். ஆனால் நான் சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் இதில் பெரிய ஹோல் இருந்ததுனால என்னால் சடனாக யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்ல ஃப்ளவரு, ஸோ அந்த பிளான்ட்டை அப்படியே அது மேலே வச்சுட்டேன். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நான் இந்த பாட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ஓகே, இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக மணி பிளான்ட் வீட்டில் நிறைய க்ரோத்தாக இருந்துச்சு. வெளியில் சன்லைட்டில் வச்சுருந்தேன், அதனால் நிறைய க்ரோத் ஆகிருந்தது. ஸோ ஓகே, அதை கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பார்சல் வந்துச்சு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். சேவிங் பாக்ஸோடைய ஓப்பனிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ சேஃப்டியாக நமக்கு மீஷோலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் மஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் 100 and 200 500 அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக நமக்கு அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு 50,000 வரைக்கும் இந்த சைடு நமக்கு இருக்கும். இந்த சைடு ஒரு 50,000 இருக்கும். டோட்டல் 1 lakh. இது நம்ம ஈஸியாக நம்ம ஒரு சேவ் பண்ணுற ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இது மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது ஆக்சுவலி இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பாக்ஸு. எனக்கு தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 500 போடுறோம் அப்படின்னா அந்த லெட்டரை இந்த மாதிரி பெண்ணால் நம்ம அடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி 100 1 அப்புறம் 500 2 500 நான் போட்டிருக்கேன். ஸோ அதை ஒரு பெண்ணில் நான் ஓகே இதை நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டையும் நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் அடிச்சிடணும் அந்த நம்பரை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நம்பர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். ஓகே நம்ம போடணும், ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நான் இது மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ரேண்டமாக ஒரு பாக்ஸ் ஆர்டர் போட்டுறாதீங்க. 100 200 அந்த ரேஞ்சில் எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்கும். நான் ஐ திங்க் இது 200 220 சம்திங்கில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதனால தான் நானே யோசித்தேன், இது எப்படி இவ்வளோ நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இது எப்படி 1 lakh வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டபுள் சைடு இருக்கும்னு நினைக்கல, எப்படி 1 lakh வரும். சரி ஓகே, நிறைய கமெண்ட்லாம் பார்த்தப்போ இல்லை இது ஃபேக் 1 lakhலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் இருந்துச்சு. சரி ஓகே வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப லோ ப்ரைஸுக்கும் போகலை, 100 அந்த ரேஞ்சுக்கெலாம் நான் போகலை. ஓகே 200 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பார்த்தா 2 சைடுமே நமக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் லோக்கல் ஷாப் இந்த உண்டியல் ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் ஷாப்புக்கு நான் போகும்போது என்ன இருந்துச்சுன்னா, இதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் இந்த சேவிங் பாக்ஸில் 1 சைடு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இங்கே கீழே 1 lakhன்னு கொடுத்துருந்தாங்க. ஆஹா நமக்கு இப்படி தான் வரப்போகுது போல இருக்கு ஆர்டர் பண்ணது அப்படி தான் நினச்சேன். பட் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இது எனக்கு வந்தோடனே. ஸோ இன்றைக்கி தான் இது வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் மணி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க க்யூட்டாக. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் நம்ம பிளான்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு பிளான்ட் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஆனால் என்னன்னே தெரியல, செத்து போச்சு. தண்ணி ஊற்றிட்டு தான் இருந்தேன், பட் தெரியல செத்துருச்சு. அதில் மண் இருக்கும்ல, சரி அதை வச்சு தான் இன்றைக்கி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். இப்போ பிளான்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடி மாதிரி இருக்குல்ல அதை கட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் மண்ணில் வைப்பேன். பட் இன்றைக்கி டேரெக்டாக மண்ணில் வைக்க போகிறேன். அப்பயுமே மணி பிளான்ட் எப்பயுமே நமக்கு க்ரோத் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அந்த ஹோல் இருந்ததில்ல, அதில் அந்த காஞ்ச லீஃப் இருந்துச்சு, அதை வச்சுட்டு அதில் தான் நான் மண் போட்டேன். அது வீடியோவில் காமிக்கல.
ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வந்து சேர்த்து தான் நான் வந்து வச்சேன். ருத்ரன் வந்து இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரி ஓகே விளாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரு லீஃபாக வந்து பிரித்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை சென்டரில் வந்து செட் பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து இந்த மண்ணை போட்டு ஸோ அழகாக வந்து அந்த பாட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு நல்லா வந்து கொடியாக வளர்ந்துருந்தது. 2 பாட்டில் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டில் வந்து வெளியில் வச்சுட்டு போவேன். ஊருக்கு போகும்போது எப்பயுமே வந்து விண்டோவுக்கு கீழே பால்கனியில் வச்சுருவேன். அது நல்லா கொடி மாதிரி வளர்ந்துருச்சு. நான் எப்பயுமே லீஃபை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஒரு கிளாத் வந்து நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும், ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். இது ரீயூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு லீஃபாக வந்து நான் வைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பிளான்ட் வந்து எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போது சில பேர்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து அதை கவனிக்காமல் இருந்துட்டால் ஒரு மாதிரி மண்ணாக டஸ்ட்டு படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டஸ்ட் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும், நீட்டாக பார்க்குறதுக்கு லுக் வைஸ். நான் என்னுடைய பிளான்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணிவிடுவேன். வைப் பண்ணிவிட்டு அப்புறம் அகைன் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு லுக் கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஸ்னேக் பிளான்ட்டையுமே வந்து க்ளீன் பண்ணுவேன். எல்லாத்தையுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். என்னுடைய பாட் க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஆயில் பாட்டில். ஸோ இதில் வந்து நம்ம அது கேப் வந்து வீணாகிடுச்சு, அதனால் நான் வேறு பாட்டில் வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து டெக்கருக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆக்சுவலி இதை வச்சுருக்கேன். கலர்ஸில் வந்து நான் வந்து ஸ்டோன் கீழே போட்டுட்டு மேலே வந்து பிளான்ட்டை வந்து கட் பண்ணி அதே மாதிரி தான் மண்ணில் எப்படி வச்சனோ அதே மாதிரியே தண்ணியில் வச்சுட்டேன். ஸோ அதுவுமே லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட இயர்ஸ் கணக்கு நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லக்கி பேம்போ வந்து இது வந்து செகண்ட் பிளான்ட். எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் ஒன்று வச்சுருந்தேன். அது கொஞ்சம் அடிக்கடி ஊருக்கு போயிட்டே இருக்கிறதுனால என்னால் சரியாக அதை கவனிக்க முடியல. அதனால் வந்து அது அப்படியே செத்து போயிடுச்சு. மறுபடியும் அகைன் நான் புதுசாக வாங்கி இதை நான் வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டை வந்து நான் சும்மா கையாலேயே வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரை லீஃப்லாம் இருக்கும், அதை வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் நான். அப்புறம் வந்து எல்லோயிஷெல்லாம் மாறிடும், அதையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஒரு அஃபோர்டபுளாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு டூலிப் பிராண்டோடைய பர்ஃப்யூம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது லோக்கல் ஷாப்பில் கூட அவைலபிளாக இருக்கும், எல்லாராலையுமே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம் இது. இது வந்து 150 ml நமக்கு இருக்கும், ரொம்ப பெரிய பேக்கே தான் இருக்கும். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து 300 சம்திங்கில் தான் இருக்கும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து இன்றைக்கி தான் இருந்துச்சு, சரி அதனால தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். 150 ml. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கத்திரிக்காய் ஷேப்பில் இந்த பாட்டில் இருக்கும். ஆக்சுவலி இந்த பர்ஃப்யூம் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட இருந்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஸ்மெல் நல்லா இருக்கு, என்ன பர்ஃப்யூம் அடிக்கிற அப்படின்னு கேட்குறப்போ இந்த பர்ஃப்யூம் காமிச்சாங்க. ஸோ இதை வந்து நானும் வாங்கிட்டேன். ஆல்ரெடி வந்து நிறைய டைம் இது வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த பாட்டில், இது ஒரு மாதிரி பாட்டில் டிஃப்ரெண்ட் தான், கலர் சேஞ்சாக இருக்குது. இது ஒரு மாதிரி பர்பிள் கலர், இது வந்து ப்ளூ கலர், நல்லா திக்கான வைலட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா ப்ளூன்னு சொல்லலாம். ஸோ இந்த கலர் காலி, அவ்வளோதான், இது காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து புதுசாக ஒன்று போட்டிருந்தோம். இதோடைய பேக்கேஜிங்கும் சூப்பராக இருக்கும், இதோடைய அந்த ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கும். ஸோ இதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஸ்மெல்லுன்னு சொல்லலாம், யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கான ஒரு பர்ஃப்யூம். லோக்கல் ஷாப்பில் கூட நமக்கு கிடைக்கும், ஆன்லைனில் தான் வாங்கணும்னு இல்லை, லோக்கலில் கூட நமக்கு டூலிப் அப்படிங்கிற ஒரு நேம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.